இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்திருப்பீங்க. இதை பற்றி என்னைக்குமே நான் சொல்ல விரும்புவது மதவெறியா மாறாது. அதனால்தான் பாஜக ஆளுகிற மாநிலங்களைப் போல வன்முறை காடாக இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு. இந்த அமைதியை சில சக்திகளால் பொறுத்து கொள்ள முடியல. அதனால சீர்குலைக்க பார்க்கிறாங்க. நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் வாழ்வியல் அறநெறியாக கொண்டு வாழும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிறது மூலமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறாது. தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை தரமாட்டீங்க. பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்க மாநிலத்தோட அமைதியை மட்டும் கெடுக்க நினைப்பீங்களா? நீங்க ஏமாந்து தான் போவீங்க. திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலன்னா மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள். கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில்